தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் திலகபாமா பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எருக்கஞ்சேரி பகுதியில் அமைந்துள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் பிரார்த்தனை மேற்கொண்டு இன்றைய பிரசாரத்தை வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இருந்தாலும் கீழே கொஞ்சம் பேச ஆண்டவர் இயேசு உண்மையிலே எங்களையும் என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் இங்க அழைத்திருக்கிறார். தேவன் எது நினைக்கிறாரோ அதுதான் நடக்கின்றது. நான் உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்க விரும்பவில்லை. இருந்தாலும் உங்களுடைய பிளஸிங், உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய அன்பு எங்களுக்கு தேவை என்ற அடிப்படையில் ஒரு 2 நிமிஷம் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதுக்கு மேல கிடையாது. தேவ சபையில தனிமனிதர்களை பற்றி பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில ஒரே ஒரு வரிதான், கர்த்தரால் ஜெயம் உண்டாகட்டும், அந்த ஜெயம் மக்களுக்கானதாக மாறட்டும். அதற்கு கருவியாக எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் தேவனின் கருவியாக நாங்கள் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மாற்றுவேன். அவ்வளவு. வேற தனிமனிதர்களுடைய பெருமையை பேசப்பட வேண்டியதில்லை. தேவ சபை கர்த்தரால் ஜெயம் உண்டாகட்டும். எங்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் பகுதீஸ்வரர் அண்ணன் என்ன பாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய என் அன்பு அண்ணன் ஜெயபால் அவர்களே, எங்கள் தோழமை கட்சியுடைய அண்ணன்மார்கள், அண்ணன் சக்கரபாணி அவர்களே, எங்கள் கழகத்தினுடைய அனைத்து தோழர்களே, வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பு அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் சார்பாக இந்த சபையில் நானும் இந்த இதில் எல்லாமே எனக்கு உரிமை உண்டு. ஏன்னா எல்லா நிகழ்ச்சியும் நான் கலந்துருக்கேன். அதான உண்மை. அல்லேலூயா. மாணவர் அப்பாஸ் ரொம்ப பிரியமானவர். எந்த ஒரு சபை நிகழ்ச்சியாலும் நடிப்பாரு. அந்த பாஸ்கர் நல்லா பெரியவங்க. பலருக்கு பேசுறதில்லை. நிறைய பார்த்துக்கிறவங்கள இன்னைக்கு தான் நேரில் பார்த்துட்டு போய் தான் கான்டெக்ட் செய்திருக்கிறார். கற்று உங்களை ஆசிரியப்பாங்க. அவங்க விரல்லாம் நடக்கணும். மாண்டவன் சகோதரி நாளைக்கு தேவன் ஆட்சி வந்திருக்காங்க. ஆராதனை காது கொள்ள தேவன் உங்கள் சித்தமான கருதி செய்வதை தீர்த்து விளையாட்டு தேவன் செய்து எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று சொல்லி அப்படிப்பட்ட வார்த்தை மகளை ஆஸ்வதிக்கிறோம். கிருபை இறக்க தயவு சொல்லி கொண்டோம். இத்தனை நாட்கள் அந்த 1 மாத காலங்களாய் அதை நத்தை சுற்றி அதை உலாவி வருகிற அந்த சகோதரி கத்தாசு கிருபை தந்து அவர் நோக்கங்கள் திட்டங்கள் எல்லாம் நிறைவேற தந்து உங்கள் சித்தமான கட்டளை அவர் செய்து மகளை ஆஸ்வதிக்கிறாங்க. உடல் சுகத்து உடம்பு கட்டிடுங்க. வருகிற நாட்களுக்கு கட்டத்தம் எந்தோ மனநெடுகள் வராதபடிக்கு எல்லாரும் மனவட்சியை மாற்றிக்கொண்டு கட்ட ஆசைப்படுறாங்க. பாதுகாப்பு வரப்பட்டோம் பெரிய கஷ்டம் ஆசைப்படுறாங்க. ஆமாம்.